वागर्धाय समृद्धौ वागर्ध प्रतिपत्तये जगद पितरौ बन्ते पार्वती परमेश्वरौ ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 23ஆம் நாள் 8/8/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் பெற்று இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெறுகின்ற வகையிலே இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்கள் சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி எல்லாம் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து மலர் மாலை கட்டி கொடுத்து வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் செய்து இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அத்தோடு இன்றைய தினம் இந்த நாக சதுர்த்தி விரதம். பொதுவாக இந்த நாக தோஷம் உள்ளவர்கள், புத்திர தோஷம் உள்ளவர்கள், காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் இந்த தினத்திலே விரதமாக இருந்து இந்த நாக பூஜை வழிபாடுகள் செய்வது, நாகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது போன்றவையெல்லாம் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. பொதுவாக இது ஆலயங்களிலே இந்த நாகதம்பிரான் இருக்கிற பொழுது அந்த நாகராஜாவுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அவ்வாறு முடியாத பொழுதிலும் இந்த நாக சதுர்த்தியிலே விரதமாயிருந்து வீட்டிலே ஒரு தாம்பாளத்திலே பச்சை அரிசி பரப்பி அதை மஞ்சள் மாவினாலே நாகம் வரைந்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பும் அமைந்திருக்கின்ற வகையிலே இவ்வாறு இந்த நாக சதுர்த்தி விரத அனுஷ்டானமும் பல இடங்களிலே இவற்றையும் செய்து கொள்வார்கள். நாளைய தினம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பெரும் உற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் பைரவர் பூஜை வழிபாடுகள், சாந்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இலங்கை திருநாட்டிலே புகழ்பூத்த ஆலயங்களிலே ஒன்றாக உலகளாவிய ரீதியிலே பரவலாக பேசப்படுகின்ற நல்லை கந்தனுடைய ஆலயம். இந்த கந்தப்பெருமான் நமக்கெல்லாம் சொந்த பெருமான் என்கின்ற வகையிலே முருகப்பெருமானுடைய இந்த பெரும் திருவிழா, பெரும் மகோத்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழ்வது இலங்கை திருநாட்டின் நல்லூர் கந்தப்பெருமானுடைய ஆலயம். நாளைய தினம் நடைபெறுகின்ற நல்லை கந்தனுடைய மகோத்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பல ஊர்களிலிருந்தும் பல தேசங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் கூட வந்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய நல்லைக்கந்தனுடைய உற்சவத்தில் நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெறுவதோடு நாளைய தினம் இந்த கருட பஞ்சமி என்கின்ற விரத அனுஷ்டானம் செய்யப்பட இருக்கின்றது. இவ்வாறு இந்த வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.